ஓம் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாத்தமஹம் வந்தே பரமானந்தமாதவம் யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருதः ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவை வேதை சாங்கபத்ரக்கணோபனிஷதை காயந்தி யம் சாமகா தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினः யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணாः தேவாய தஸ்மை நமः. அர்ஜுனனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய விஸ்வரூபத்தை, தன்னுடைய பிரபஞ்சத்தை தன்னுடைய ஒரே உடலில் பலவிதமான வர்ணங்களுடையதும் பலவிதமான ஆபரணங்களுடையதும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரூபங்களையும் பகவான் தோன்றினார். அந்த ரூபம் எப்படி இருந்ததென்றால், ஒரு சஞ்சயன் உபமானம் கூறினார். 1000 சூரியர்கள் ஒரே நேரத்தில் ஆகாசத்தில் உதித்தால் எந்த அளவுக்கு பிரகாசம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அந்த விஸ்வரூப தரிசனமானது அந்த பிரகாசத்தை அடைந்தது. தேவர்களுக்கெல்லாம் தேவனான ஈஸ்வரனே தத்ர ஏகஸ்தம் ஜெகத்கிருஷ்ணம், அந்த உடலில் எந்த சரீரத்தில் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக உள்ள ஈஸ்வரனுடைய சரீரத்தில் தேவதேவஸ்ய என்று 13வது ஸ்லோகத்தில் நாம் பார்த்தோம். அந்த சரீரத்தில் ஜெகத்கிருஷ்ணம், ஜெகத்தின் அனைத்தும் எல்லா உடல்களும் பிரபபக்தி அநேகதா, விதவிதமாக பிரபபக்தி நாம் பிளவுபட்டு இருக்கின்ற தேவர்கள், மனிதர்கள், பித்ருக்கள் விதவிதமாக பிளவுபட்டு இருக்கின்ற எல்லா உலகத்தையும் அந்த சரீரத்தில் பார்த்தான். எல்லா தேவர்கள், அசுரர்கள், எல்லாத்தையும் மனிதர்கள், கந்தர்வர்கள், எல்லா உலகமும் தத்ர ஏகஸ்தம் ஒரே உடலில் இருப்பதாக சொல்றார். பிளவுபட்டு பலவிதமாக இருந்தாலும் உடலில் ஒரே இடத்தில் பார்க்கின்றான். யாரு? அர்ஜுனன், பாண்டவனான அர்ஜுனன். விஸ்வரூபத்தை பகவான் காட்டியவுடன் இப்பொழுது அர்ஜுனன் அதை பார்த்து கொண்டு இருக்கின்றான் என்று சஞ்சயனானது வர்ணனை செய்கின்றான். சஞ்சயனுடைய பார்வை இப்பொழுது அர்ஜுனனிடம் சென்றிருக்கின்றது. பிறகு விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு அவனுடைய மனதிலே 3 விதமான பாவனையானது வருகின்றது என்று நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். 3 விதமான பாவனை என்ன? முதலில் அவனுடைய மனதில் ஆச்சரியமானது வருகின்றது. அப்போ அர்ஜுனனுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால், அந்த விஸ்வரூபத்தை பார்த்துட்டு விஸ்வமய விஷ்டக ஹிருஷ்டரோமகன்னு சொல்கிறார் 14வது ஸ்லோகத்தில். அந்த விஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனனுக்கு என்ன ஆனதா? விஸ்வம் ஆச்சரியத்தால் ஆட்கொண்டவனாக ஆனால் சஞ்சயனுக்கு என்ன நடக்கணும் என்று தெரியவில்லை. பின் அர்ஜுனன் எப்படி இருந்தான் என்று கூறுகின்றான். இதை பார்த்து சஞ்சயனே ஆச்சரியப்பட்டு அர்ஜுனனிடம் அவன் கூறுகின்றான், உடல் ரோமங்கள் சிலிர்த்தது. கேசகனா தலையில் உள்ள முடி. அர்ஜுனன் இந்த மெய் சிலிர்த்தன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவன் என்ன சொன்னா, பிரணம்ய சிரசா தேவம், 2 கைகளை வணங்கி அந்த பகவானை கூப்பிய கைகளுடன் வணங்கி ஆபாசத வருகின்ற சொல்லை, வருகின்ற வார்த்தையை அவன் கூறினான் என்று 15வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் உவாச்ச
இந்த அர்ஜுனன் விஸ்வரூபத்தை பார்த்து அதன் வர்ணனையை செய்ய போகின்றான். விஸ்வரூபத்தை பார்த்தவுடனே அதனுடைய வர்ணனையானது இதில் வருகின்றது. அர்ஜுனனுடைய மனதில் 3 விதமான பாவனையானது வந்தது. ஒன்று ஆச்சரியம், இனி ஒன்று பயம், மூன்றாவது பக்தி. பயம் ஏன் வருகிறது, அது எப்படி பயமாக மாறுகிறது என்று நாம் பார்க்க போகின்றோம். முதலில் ஆச்சரியமாக பார்த்த அவன், பக்தியுடன் பார்த்த அவனுக்கு இப்பொழுது பயமானது வரப்போகின்றது. ஈசனுடைய தரிசனத்தில் முதல் ஆச்சரியமானது அவன் வருகிறான். முதல் ஆச்சரியத்தை அவன் இந்த ஸ்லோகத்தில் அவன் கூறுகின்றான். தேவதேவஸ்ய, எப்பொழுதுமே பார்க்கப்படாதது, சாதாரணமாக பார்க்க முடியாமல் இதுவரையில் பார்க்காமல் பார்க்கின்ற ஒரு விஷயம்தான் ஆச்சரியம் என்று அழைப்போம். ஆனால் அர்ஜுன மலை, இறைவா உங்களுடைய உடலில் நான் அனைத்து தேவர்களையும் நான் பார்க்கின்றேன். விதவிதமான தேவர்களையும் விதவிதமான எல்லா ஜீவராசிகளும் தலைவனான பிரம்மனையும் எல்லா ரிஷிகளையும் பார்க்கின்றன. ரிஷிகள் அந்த இடத்துல வசிஷ்டர் முதலிய ரிஷிகளை நான் பார்க்கின்றேன். ரிஷி நாம் தேவலோகத்திலுள்ள பரம்பரையை நான் பார்க்கின்றேன். பலவிதமான, அது மட்டுமல்ல, உடலில் ஜந்துக்களையும் நான் பார்க்கின்றேன். மிருகங்கள் அனைத்து, பாம்பை கூட பார்க்கிற, வாசுகி என்ற பாம்பை பார்த்திருப்பான். சர்ப்பங்களையும் நான் பார்க்கின்றேன் என்று அர்ஜுனன் வர்ணனை செய்கின்றான். மீண்டும் 16வது ஸ்லோகத்துக்குள் போகும். 16வது ஸ்லோகம். அநேகபாகு உதர வக்திரநேத்திரம் அநேகபாகு உதரவக்திரநேத்திரம் பஷ்யாம் த்வாம் சர்வதோந்தரூபம் பஷ்யாமி த்வாம் சர்வதோ அனந்தரூபம் நாந்தம் ந மத்யம் ந புனஸ்தவாதிம் நாந்தம் ந மத்யம் ந புனஸ்தவாதிம் பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூபம் பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூபம். சென்றதிலே நம்ம பார்த்தோம். அநேக பாகுபலி அப்படி மகள, அது மாதிரி அநேக அநேக கைகள், அந்த பாகுபலி இல்லை, இது வேற. அநேக அநேக கைகள், எண்ணிக்கைக்கு அடங்காத கைகள் அர்த்தம். அநேக பாகு உதர வக்திர நேத்திரம். உதரம்னா அந்த இடத்துல, வக்திரம்னா வயிறு. கை, அநேக கைகள், அநேக கண்கள், அநேக வயிறுகள், எல்லா கைகளையும் நான் பார்க்கிறேன். அனந்த ரூபம், அனைத்து விதமான கைகளையும் நான் பார்க்கின்றேன். அனைத்து விதமான வாய் நான் பார்க்கின்றேன். அதாவது பகவானுடைய வாயில எல்லா கைகளும், எண்ணிக்கைக்கு அடங்காத எல்லா கைகளும், எல்லா மனிதர்களும் வாயுக்குள் செல்கின்றதாம். துவாம் பஷ்யாம், உங்களை நான் பார்க்கின்றேன். இப்படி சர்வதக, எல்லா இடத்திலும். பயத்தால் அவன் சொல்றான் இந்த இடத்துல சர்வதகன்னா எல்லா இடத்திலும். அனந்த ரூபக, சச்சித் அனந்தம் படிப்பாங்கல்ல, ஒரு அனந்தம்னா எல்லையற்ற, முடிவு இல்லாத. இந்த உங்களுடைய தோற்றம் முடிவு நாந்தம்ன மத்தியம்ன ந புனஸ்தவா ஆதியும் தோற்றமும் முடிவும் நடுவும் இல்லாத உங்களை இடைநிலையை நான் பார்க்கவில்லை. மத்தியத்தை நான் பார்க்கவில்லை. எண்ணிலடங்காத, எங்கு தொடங்குகின்றது உங்களுடைய விஸ்வரூபம்
எங்கு தொடங்குகின்றது எங்கு முடிகிறது என்று நான் பார்க்கவில்லை. தலையிலிருந்து கால் வரணும் அவன் ஒரே இதில் பார்க்கலையாம். அவனால் எங்கே தொடங்குது எங்கே முடியுது என்றும் நான் பார்க்கவில்லை. முதலும் முடிவும் இல்லாத, மத்தியமும் இல்லாத, முதலுக்கும் முடிவுக்கும் நடுவில் உள்ள மத்தியமும் நடுப்பகுதியும் இல்லாத உங்கள் உருவத்தை நான் பார்க்கின்றேன். இடைநிடையும் என்னால் பார்க்க முடியவில்லை. அதனால் எங்கே தொடங்குது எங்கே முடியுது எங்கே ஆரம்பிக்குது எது முடியுது என்று கிழக்கு மேற்கு தெரியவில்லை. திசைகளானது தெரியவில்லை. நான் முடிவு இல்லாத எல்லையற்ற எங்கும் நிறைந்த அந்த உங்களுடைய விஸ்வரூபத்தை பஷ்யாமி பார்க்கின்றேன். எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னு எனக்கு தெரியலை. அதே இதனுடைய இறைவனுடைய விஸ்வரூப தரிசனம். அப்பையிலிருந்து நம்ம என்ன தெரியணும்? ஆண்டவனுடைய தொடக்கம் எது முடிவு எது என்று தெரியாது. நம்ம எப்போ தொடங்கணும் நம்ம எப்போ முடிய போகிறோங்கிறதும் ஆண்டவனுக்கு தெரியாது. இந்த உலகம் இப்படித்தான் என்று முதலையும் முடிவையும் நாம் நிர்ணயிக்க முடியாது. ஏன் இப்படி நடந்தது? அதே ஆச்சரியம். ஏன் இப்படி செய்கிறார்கள்? அதுதான் ஆச்சரியம். உலகம்னா நாம் பார்க்கின்ற மனிதர்கள், சந்திக்கின்ற சூழ்நிலைகள், சந்திக்கின்ற உறவுகள், வசிக்கின்ற இடம் அனைத்தையும் இது குறிக்கும். இப்படித்தான் என்று யாராலையும் கூற முடியாது. அது இந்த இடத்துல சாரம். விஸ்வேஸ்வரம் விஸ்வரூபம், விஸ்வரூபத்தினுடைய தோற்றத்தை, இந்த உங்கள் விஸ்வரூபனுடைய தோற்றத்தில் எங்கு தொடங்குகின்றது எங்கு முடிகின்றது என்று எனக்கு நான் பார்க்கவில்லை. சிவரூபம் போல நான் முடிவு ஆதி அந்தமில்லாமல் சிவரூபம் போல நான் பார்க்கின்றேன். விஸ்வேஸ்வர விஸ்வே ஈஸ்வர, விஸ்வம்னா உலகம் பிரபஞ்சம், ஈஸ்வர இந்த உலகத்துக்கெல்லாம் ஆளும், தன் உலகத்தை எல்லாம் ஆளும் தன்மையுடையவரே. இந்த விஸ்வரூபத்தையே ரூபமாக கொண்ட பகவானுடைய ரூபமாக கொண்ட ரூபத்தை நான் பார்க்கின்றேன். அது என்னென்ன நாமரூபம் உடையதோ அதையெல்லாம் விஸ்வேஸ்வரன். எதையெல்லாம் பார்க்கின்றோமோ எதையெல்லாம் கேட்கின்றோமோ அது அனைத்தும் விஸ்வரூபம். அதே என்னுடைய சாரம். இது நம்ம சென்றதிலே நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு 17வது ஸ்லோகத்துக்கு செல்வோம். கிரீடினம் கதினம் சக்கரினம் ச, கிரீடினம் கதினம் சக்கரினம் ச, தேஜோ ராசிம் சர்வதோ தீப்தமந்தம், தேஜோ ராத்திரிம் சர்வதோ தீப்தமந்தம், பஷ்யாமி த்வாம் துர்நிரீக்ஷ சமந்தாத், பஷ்யாமி த்வாம் துர்நிரீக்ஷ்யம் சமந்தாம், தீப்தானுலோகோண துத்திபப்ரமேயம், தீப்தான லோர்காத்யுத்திபப்ரமேயம். இடத்துல என்ன சொல்றாரு? திருதிஹி அப்பிரமேயம் சொல்றார். நம்ம முதல்ல இருந்து சுலோகத்துடைய அர்த்தத்தை சொல்வோம். கிரீடினம் கிரீடத்தை அடைந்துள்ள தலைவன், கதினம் கதா என்ற ஆயுதத்துடன் கூடிய உருவம். எப்படி வர்ணனை? இது பகவான் சொல்றார். பகவான் கிரீடத்தை அணிந்துள்ள தலைவன், கதினம் கதின ஆயுதத்தை கூடிய ஒரு ஆயுதத்துடன் கூடிய உருவம், சக்ரினம் சக்கரத்துடன் கூடிய உருவம். இது பகவானுடைய ஆயுதம். கதாங்கிறத வச்சிருக்காரு. சங்கு சக்கர தாரியம்போட சக்கர பாணியம்பம்ல மாதிரி சக்கர பாணின்னு பேர். இன்னொரு பாணினா கைகள். சக்கரத்தை
கைகளில் ஏந்தியவன் கூட சொல்லலாம். அதனால் சக்கரத்திலும் கூடிய உருவங்களை உடையவர். தேஜக ஆசிம், இந்த இடத்துல ஒளிகளினுடைய ஆசிம்னா கூட்டம், தேஜோ அரசிம் ஒளிகளினுடைய கூட்டம், ரொம்ப பிரில்லியண்ட்டாக ரொம்ப பிரைட்டாக இருக்கான். அந்த ஒளிகளினுடைய கூட்டம் என்னது? சர்வதக தீப்த மந்தம், அந்த எல்லா இடத்திலும் உழந்து கொண்டிருக்கின்ற உருவத்தையே, அந்த பிரகாசத்தையே நான் பார்க்கின்றேன். சர்வதக, உங்களுடைய ஒளியை நான் எங்கும் பார்க்கின்றேன். கிரீடத்துடன் சங்கு சக்கரத்துடன் நான் பார்க்கின்றேன். ஏற்கனவே சொன்னேன், 1000 சூரியர்கள் ஒரே இடத்தில் எப்படி உடித்ததோ அந்த சூரியனை நான் பார்க்கின்றேன். அதே என்னுடைய அர்த்தம். பஷ்யாமி துவாம் துர்நிரீட்சம் சமந்தாத், அப்படிப்பட்ட உங்களை பார்ப்பது மிக சுலபமாக இருக்கிறதா என்றார். மீண்டும் கூறுகின்றான், பஷ்யாமி துவாம் துர்நிரீட்சியம் சமந்தா. துர்நிரீட்சம்னா அதற்கு கடினமாக நீங்கள் எல்லாமாகவே இருக்கிறீர்கள். உங்களை பார்ப்பது சுலபமாக இருக்கு, கடினமாக இருக்கின்றது, லேசா பயமாக ஆகுது. தீப்த அனல உத்வித அப்பிரமேயம், இந்த இடத்துல பிரகாசமான அனலன நெருப்பு, பிரகாசமான நெருப்பு சூரியன், திருத்தினா திருத்தியை உடைய ஒளிக்கு நிகராக இருக்கின்றது. சூரியனுடைய ஒளிக்கு இது நிகராக இருக்கின்றது. சூரியனுடைய ஒளி நெருப்போடு இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட உங்களுடைய பிரகாசம் சூரிய ஒளிக்கு நிகராக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அப்பிரமேயம், இந்திரிய விஷயத்துக்கு வராதது, ஒப்பிட முடியாதது, இப்படித்தான் என்று ஒப்பிட முடியாதது. உங்களுடைய விஸ்வரூப தரிசனம் இது உங்களுக்கு ஈக்குவலாக எதுவுமே சூரிய பிரகாசத்தை கூட ஒப்பிட முடியாது. ஒன்லி ஒரு சூரியன் மட்டுமல்ல, இந்த 1000 சூரியர்கள் ஒன்றானாலும் கூட உங்களுடைய இந்த விஸ்வரூப தரிசனத்தை ஒப்பிட முடியாது. அது சில பேர் ராவண யுத்தம் எப்படி இருந்துச்சுன்னா, ராவணையோ இவன் சொல்லுவாங்க. ராவணனுடைய யுத்தம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் அதுக்கு ஒப்பிட முடியாது. அது ராவண யுத்தம் போல ராம யுத்தம் இருந்தது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய விஸ்வரூப தரிசனத்தை யாராலும் ஒப்பிட முடியாது. அதனால் இந்த அர்ஜுனன் இதுவரை பார்த்த ஒரு பார்வையில் அவன் வேறொரு கருத்துக்கு வருகின்றான். நாம ரூபத்துடன் மாயா சுரூபத்துடன் பார்த்த அர்ஜுனன் அந்த மாயை நாம ரூபத்தும் அனாத்மாவான நிலையற்றதுமான இந்த மாயை சுரூபத்தை பார்த்த அர்ஜுனன் அந்த மாயை எதனால் இயங்குகின்றதோ அந்த தத்துவத்துக்கு விஸ்வரூபத்தை பார்த்து விஸ்வ தத்துவத்துக்கு அவன் வருகின்றான். ஈஸ்வரன் 2 சொரூபத்துடன் கூடியவர். ஒன்று மாயையாகிய இந்த உலகம், இனி ஒன்று இந்த உலகம் இந்த மாயை எதனால் இயங்குகின்றதோ அது பிரம்ம தத்துவம். அர்ஜுனன் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது ஈஸ்வரனுடைய ஒரு விபூதியாக, ஒரு விஸ்வமாக நாம் பார்க்க வேண்டும். இந்த உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த மாயா தத்துவத்துடன் அது இயங்குகின்றது. இந்த உலகம் இறைவனுடைய சன்னிதானத்தில் இயங்குகின்றது. சுருக்கமாக கூறினால் மாயை. அர்ஜுனன் இப்போது அந்த தத்துவத்தை, மாயை எதை சார்ந்திருக்கின்ற